வணக்கம் நண்பர்களே. நலம் நம் கையில். சேனலுக்கு வந்தமைக்கு. இன்று நாம் பார்க்கப் போவது பாரம்பரிய மருத்துவத்தில் ஓரிதழ் தாமரை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய, அழகான மூலிகை. இதன் அறிவியல் பெயர் ஹைபேந்தஸ் எனிஸ்பர்மஸ். இது வயோலேசி குடும்பத்தைச் சேர்ந்த தாவரம். இந்தியாவின் வெப்பமண்டல மற்றும் வறண்ட பகுதிகளில், திறந்த நிலங்கள் மற்றும் காடுகளின் ஓரங்களில் இது காணப்படுவதாக தாவரவியல் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஓரிதழ் தாமரை முழுச் செடியும் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக பல பதிவுகள் கூறுகின்றன. குறிப்பாக சிறுநீர் வெளியேற்றத்தை ஆதரிக்கும் மூலிகையாகவும், உடல் சூடு மற்றும் சில செரிமான அல்லது அழற்சி தொடர்பான பிரச்சினைகளுக்காகவும் பாரம்பரிய பயன்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆயுர்வேதத்தில் இது ஸ்தலகமலம் என்ற பெயராலும் குறிப்பிடப்படுகிறது. சித்த மருத்துவத்திலும் ஓரிதழ் தாமரைக்கு பாரம்பரிய பயன்பாடு இருப்பதாக ஆய்வுக் கட்டுரைகள் தெரிவிக்கின்றன. இந்தச் செடியில் ஃப்ளேவோனோய்ட்ஸ், ஆல்கலோய்ட்ஸ், டன்னின்ஸ், ஃபெனோலிக் கம்பவுண்ட்ஸ் மற்றும் பிற தாவர சேர்மங்கள் இருப்பதாக ஃபைட்டோகெமிக்கல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை அடிப்படையாகக் கொண்டு ஆன்டிஆக்சிடென்ட், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி போன்ற செயல்பாடுகள் ஆய்வக மற்றும் விலங்கு ஆய்வுகளில் ஆராயப்பட்டுள்ளன. சர்க்கரை நோய் தொடர்பாகவும் ஆரம்பகட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் இவை மனிதர்களில் ஒரு நோயை குணப்படுத்தும் உறுதியான மருத்துவ ஆதாரம் என்று கூறுவதற்கு இன்னும் போதுமான கிளினிக்கல் ஸ்டடீஸ் இல்லை. எனவே ஓரிதழ் தாமரையை எந்தவொரு நோய்க்கும் நேரடி மருந்தாக கருதி மருத்துவர் அளிக்கும் சிகிச்சையை நிறுத்தக்கூடாது. மூலிகை என்ற காரணத்தால் அதிக அளவில் தானாக எடுத்துக்கொள்வதும் பாதுகாப்பானது அல்ல. இயற்கை நமக்கு பல மூலிகைகளை வழங்கியுள்ளது. பாரம்பரிய அறிவை மதிப்போம். இதன் சூரணம் மாத்திரை உடல் உறுப்புகள் உறுதி செய்யும் ஆண்மை பெருகும். அதே நேரத்தில் அறிவியல் ஆதாரத்தையும் புரிந்துகொள்வோம். ஓரிதழ் தாமரை பாரம்பரிய அறிவும் நவீன ஆராய்ச்சியும் சந்திக்கும் ஒரு சுவாரஸ்யமான மூலிகை. நலம் நம் கையில். மேலும் விவரங்கள் அறிய கீழே உள்ள லிங்கில் தொடரவும். நன்றி. வணக்கம்.